சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோவப்பட்டு ராஜாங்க பார்த்தா தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க பத்திரிகையாளர்கள்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சராமாரியா கேள்வி கேட்கறாங்க. என்ன சார், நீங்க ஒரு அமைச்சர், உங்களை நாங்க என்னமோ நினைச்சோம். எங்க கிட்ட இன்ன வரைக்கும் இனிக்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா உங்க பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு இப்பதானே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க கேட்கவும், அப்பதான் சன்னாசி கோபப்பட்டு, ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இவர் ஒரு அமைச்சரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், இல்ல சார், எங்களுக்கு வந்திருக்க தகவலின் அடிப்படையில தான் கேட்கிறோம். நீங்க இப்ப நடிக்கிறது எல்லாமே நாடகமாம்ல, எங்களை பத்திரிகைக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க சொல்லவும், என்னம்மா எதை வச்சுமா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், என்ன சார், தமிழ்ச்செல்விக்கும் ராஜாங்க அவர்களுடைய மகன் சேதுக்கும் விவாகரத்தாக போதாம்ல, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்காம்ல, கோர்ட்டு 6 மாசம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காம்ல, நீங்க என்னமோ மருமகளுடைய படிப்புக்கு என்னமோ பெருசா உதவுறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே மருமகளை சேர்த்துக்கலையாம்ல, உங்க மருமக இப்ப அவுட் ஹவுஸ்ல இருக்காங்களாம்ல. இப்படி இருக்கையில அப்ப நீங்க பத்திரிகைக்காரங்க முன்னாடி ஏதோ நாடகம் தானே போடுறீங்க. இப்ப வேற அமைச்சர் ராஜாங்கம் அவர்களுடைய கட்சி சார்பாக ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. இவங்க சார்பாக ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சி பேரை கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் சமாளிக்கத்தானே நீங்க இப்படி அமைச்சர் அவங்களுடைய மருமகளை படிக்க வைக்கிறோம், நாங்க பெண் கல்விக்கு துணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க பார்த்தா வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க பார்த்தா எந்த பதிலும் பேச முடியல. அப்பதான் சேது கோவப்பட போறாரு. அது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சேது கேட்க போயில. அப்பதான் ராஜாங்கம், சேது கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சேது பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வி பார்த்தா உள்ள பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, இவங்க காதுக்கு வேற ஏதோ விஷயம் கிடைச்சிருக்கு போல, இது எல்லாமே அந்த எதிர்கட்சிக்காரன் பண்ண வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், என்னென்ன பண்ண போறீங்க, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், அப்பதான் ராஜாங்க நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பத்திரிகைக்காரங்க பார்த்தா சும்மா விடாம, சொல்லுங்க சார், இப்ப நீங்க முன்னாடி நடிக்கத்தானே செய்றீங்க, இப்படி எங்க முன்னாடி நடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போனதும் உங்க மருமகளை வேற யாரோ மாதிரி வெளியில அவுட் ஹவுஸ்ல தங்க வைப்பீங்க. இப்ப எங்க முன்னாடி நடிக்கிறதுக்காண்டி உங்க மருமகளுக்கு ஏதோ ஆதரவு கொடுக்கற மாதிரி எங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க கேட்கவும், யாருங்க சொன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என் மருமகளை இப்ப பரீட்சை எழுதி முடிச்சதும் நான் என் வீட்டுக்கு என் மருமகளை நானே என் கையால கூட்டிட்டு போறேன். நீங்க வேணா என் பின்னாடி வேணா வந்து பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். என் மருமக இனிமேல் தமிழ்ச்செல்வி, நீங்க கேள்விப்பட்டவரே என்னவோ எனக்கு தெரியாது, என் மருமக தமிழ்ச்செல்வி இனிமேல் என் வீட்டுல தான் இருப்பாங்க. என் மருமகளுடைய படிப்புக்கு நாங்க எப்பவுமே உறுதுணையா தான் இருப்போம். நீங்க கேட்டது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் இது மோகனாவும் அப்பத்தாவும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இவங்க இப்படி கேட்டு ராஜாங்க இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி அப்பத்தாக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேதுக்கு பார்த்தா பக்குன்னு இருக்கு. என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாரு, ஒருவேளை இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போய் மனசு மாறிடுவாரோ அப்படின்னு சொல்லி சேது ஒரு பக்கம் நினைக்கிறாரு. அப்பதான் பார்த்தா பத்திரிகையாளர்களும், சரி சார், நாங்களும் அதை பொறுத்திருந்து தான் பாக்குறோமே, உங்க மருமக தமிழ்ச்செல்விய இப்ப பரிசெல்வி முடிச்சதும் நீங்களே உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்களா, இல்ல அவங்க வழக்கம் போல அவுட் ஹவுஸ்ல தங்குறாங்களா, நாங்களும் பாக்குறோமே. என்ன சார், பத்திரிகைக்காரவங்கன்னா வராங்க, ஒரு 1/2 மணி நேரம் 2 கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இங்க முன்னாடி ஒரு கண் துடைப்பு வேலை மாதிரி இந்த நாடகத்தை நடத்திட்டு வீட்டுக்கு போனதும் உங்களுடைய ஒரிஜினல் குணத்தை காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்கவோ, இங்க பாருமா, அதான் எங்க அண்ணன் சொல்லிட்டார்ல, எங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்விய எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, எங்க மருமகளுடைய படிப்புக்கு நாங்க முழு ஆதரவு தாமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்டதெல்லாம் தவறான தகவல்மா, எங்களுடைய அரசியல் கட்சிக்கு தப்பான பேர் வரணும் அப்படின்றதுக்காண்டி எதிர்கட்சிக்காரன் பண்ண வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சன்னாசி பேசினதும், சரி சார், அதையும் பார்க்கலாமே. இப்ப தமிழ்ச்செல்வி அவங்க பரிசீலனை முடிச்சுட்டு வந்ததும் நீங்க அவங்க மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்களா, நாங்களும் தான் பொறுத்திருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்கன்னு பார்த்தா காத்து இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா பரிசீலனை முடிச்சுட்டு வந்ததும், என்னங்க பத்திரிகைக்காரங்களாம் இன்னும் இருக்காங்க, அவங்களாம் போகலையா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்கவும், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு வா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி சேது எல்லாரும் வீட்டுக்கு வந்துறாங்க. கூடவே பார்த்தா பத்திரிகைக்காரங்க வரவும் இங்க தமிழுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவும், தமிழ்ச்செல்வியை வீல் சேர்ல உட்கார வைப்பா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும் சேதுவும் பார்த்தா தமிழ்ச்செல்வியை வீல் சேர்ல உட்கார வைக்கிறாரு. இங்க ராஜாங்கம் வீல் சேரை பிடிச்சு வீட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போறாரு. என்ன நம்ம அவுட் ஹவுஸ் தானே போவோம், மாமா இங்க வீல் சேர்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை பார்த்தா தமிழ் கூப்பிட வரையில அப்பதான் சேது,
தமிழ் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழும் பார்த்தா எதுவுமே பேசல. அப்பதான் அப்பத்தா, தமிழ்ச்செல்வி இனிமேலு இந்த வீட்டு சின்ன மருமக நீனு. பத்திரிக்கைக்காரவ கிட்ட ராஜாங்க என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இனிமேல் எங்க வீட்டு மருமக எங்க வீட்டுலதான் இருப்பா, இனிமேல் அவுட் ஹவுஸ்லாம் தங்க மாட்டா, எதிர்கட்சிக்காரன் என்னென்னமோ பொருளையை கிளப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பத்திரிகையாரோட சொல்லியிருக்கேன். அதனாலதான் ராஜாங்கமே இப்போ உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும் தமிழுக்கு பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல பார்த்தா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம், மாமா பத்திரிக்கைக்காரோட்ட ஒரு மாதிரி பேசி மறுபடியும் நம்ம அவுட் ஹவுஸ்க்கு போயிருவோமா அப்படின்னு சொல்லி சந்தேகமும் இருக்கு.